ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்களை போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதற்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கிட்டா நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம செய்யறதுக்கு முன்னாடி சில காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இது ஈஸியாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஏதாவது மிஸ்டேக் வந்துன்னா நீங்களே ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்போது அது என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர்ஸ். இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் சிக்னல்ஸை ஹை வோல்டேஜில் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து வருது ஒரு லோ வோல்டேஜ் சிக்னல். அந்த சிக்னல்ஸை டைரெக்டாக ஸ்பீக்கருக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் ஒரு ஆம்ப்ளிஃபையரை வச்சு அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கும்போது சவுண்ட் நல்லா கேட்குது. இப்போது நம்மளோட ஸ்பீக்கருக்கு எந்த ஆம்ப்ளிஃபையர் சூட் ஆகும், இல்லை எந்த ஆம்ப்ளிஃபையர் பெஸ்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pam8403 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சர்க்யூட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் நல்லா உழைக்கக்கூடியது. இப்போது இதோட சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. டாப்பில் வந்து நம்ம 2 ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கீழே வந்து 3 பின் பார்த்தீங்கன்னா, இது ஆடியோ ஜாக், நம்ம ஹெட்ஃபோனோட ஆடியோ ஜாக் கனெக்ட் பண்ணுறதுக்கு. நடுவில் இருக்குது கிரவுண்ட், இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். அண்ட் இந்த சைடில் 5 வோல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரிலையோ இல்லை ஏதாவது ஒரு அடாப்டர்லையோ 5 வோல்ட் கொடுக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பழைய மொபைல் அடாப்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆடியோ ஜாக். இந்த ஆடியோ ஜாக்கில் மொத்தமாக 4 பின் இல்லை 3 பின் இருக்கும். 3 பின்னில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் கிரவுண்ட் இருக்கும். இதுவே 4 பின்னா எக்ஸ்ட்ராவாக மைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது 3 பின்ஸ் தான், லெஃப்ட் ரைட் கிரவுண்ட். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கண்டினியூட்டி செக்கரை வச்சு மேலே இருக்க லெஃப்ட்டையும் கீழே இருக்க அந்த 3 பின்ஸில் ஏதாவது ஒரு பின் செக் பண்ணி பாருங்கள், எதுக்கு கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுங்க. நமக்கு லெஃப்ட் ரைட் மாறினா எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் கிரவுண்டு பின்னை மட்டும் மாற்றிடாமல் கரெக்டாக கொடுங்க. ஓகே, இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ஜாய் த மியூசிக். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்.
are not going that far. We are just going to make something with Arduino. Let's see how our radar is working. Without wasting further time, let's get into the video. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போது நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பீக்கருக்கு எப்படி ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, குட் பை, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் ஹாப்பி தீபாவளி guys.